மகநதி சரியில்ல. டுடே எபிசோட்ல நம்ம விஜய் இருந்துட்டு, இதுக்கு மேல இந்த குடும்பத்த நம்மளால வீட்ல வச்சிருக்க முடியாது. யாருக்குமே எந்த நிம்மதியும் இல்ல. அவங்களுக்கு குடுத்த டைமும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் இருந்துட்டு அந்த குடும்பத்த வெளிய போக சொல்றாங்க. நாங்க எதுக்கு வெளிய போகணும்? இவங்க இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் நாங்களும் இங்க தான் இருப்போம். எங்களுக்கு சேர வேண்டிய சொத்து எங்களுக்கு சேர்ற வரைக்கும் நாங்க இந்த இடத்த விட்டு ஒரு இன்ச் கூட நகர மாட்டோம் அப்படின்ற மாரி ரொம்பவே பிடிவாதமா இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா விஜய் பாத்தியா, இதுக்காக தான் நாங்க அப்பவே தலைப்பாட அடிச்சுக்கிட்டோம் வேண்டான்னு சொல்லி. ஆனா நீ தான் பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவன்னு சொல்லி இவங்க எல்லாத்தையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த. இவன் பாரு நம்ம கிட்ட பங்கு கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கான். இந்த சொத்தை சேர்க்கறதுக்கு நம்ம எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனா இவங்க கஷ்டப்படாம சொத்தை பிரிச்சு கொடுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததா பாட்டி கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துட்டு போலீஸை கூப்பிட்டுட்டு விசாரிக்கிறாங்க. அவங்க கிட்ட கல்யாண ரெஜிஸ்டர் ஆன பத்திரம் இருக்கு. ஆனா நம்ம சாரதா கிட்ட அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை. அதனால சாரதா சந்தானத்தோட பொண்டாட்டி கிடையாது. இவங்க தான் சட்டப்படி பொண்டாட்டி. அவர் பேரில் இருக்கிற எல்லா சொத்தும் இவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இது கேட்டோன்னு மொத்த குடும்பமும் ஷாக் ஆகுறாங்க. விஜய் இருந்துட்டு, அத்தை நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, இது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துட்டு காவேரியும் சாரதாவையும் சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி விஜய் இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ண போகிறாங்கன்றதை வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். Thank you.